2 நெப்பி 21 அதிகாரம் 21. ஏசாயாவின் அடிமரம். கிறிஸ்து நீதியிலே நியாயம் தீர்ப்பார். 1000 வருஷம் காலத்திலே தேவனை அறிகிற அறிவினாலே பூமி நிறைக்கப்படும். கர்த்தர் ஒரு கொடியை உயர்த்தி இஸ்ரவேலை கூட்டிச் சேர்ப்பார். ஏசாயா 11 ஒப்பிடவும். ஏறக்குறைய கிமு 559 முதல் 545 வரை வருஷம். வசனம் 1. ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். வசனம் 2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும், ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும். ஆவியும் அறிவையும் கர்த்தரிடம் பயத்தையும் அருளும். ஆவியையும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். வசனம் 3. அவரே கர்த்தருக்கு பயப்படுதலின் விரைவாய் உணர்வர்களுக்கு அவர் தமது கண்டபடியே நியாயம் தீராமலும் தமது காது கேட்டபடியே தண்டியாமலும். வசனம் 4. நீதியின்படியே அவர் ஏழைகளையே நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படியே பூமியில் உள்ள எளிமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடைத்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரையை சங்கரிப்பார். வசனம் 5. நீதி அவருக்கு அரைக்கட்டும், விசுவாசம் அவருக்கு இடைக்கட்டுமாய் இருக்கும். வசனம் 6. ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், சிறுத்தை புலி வெள்ளையாட்டுக்குட்டியோடனே படுத்து கொள்ளும். கன்றுக்குட்டி பாலசிங்கமும் காளை ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பிள்ளை அவைகளை நடத்துவான். வசனம் 7. பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகள் குட்டிகள் ஒருமித்து படுத்து கொள்ளும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும். வசனம் 8. பால் கொடுக்கும் குழந்தை விரியன் பாம்பு வாளின் மேலே வலை போடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைப்பான். வசனம் 9. என் பரிசுத்த பர்வதமெங்கும் அழிப்போரும் இல்லை, கேடு செய்போரும் இல்லை. சமுத்திரத்தின் ஜலத்திலே மூடப்பட்டு இருப்பது போல பூமி கரத்தின் ஞானத்தை நிறைந்திருக்கும். வசனம் 10. அந்த நாளிலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும். ஈசாவின் வேருக்காக புறஜாதியர்கள் தேடுவார்கள். அவரின் தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். வசனம் 11. அந்த நாளிலே விட்டு போன தன் ஜனத்தின் மீதியானவர்களை அசிரியாவிலும் எகிப்திலிருந்து பத்திரோசிலிருந்தும் குஷிலிருந்தும் எல்மேலிருந்தும் அநேகர் சிலராயிருந்து அமாத்தியிலிருந்தும் சமுத்திர தீவுகளிலிருந்தும் மீட்டுக்கொள்ள இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டுவார். வசனம் 12. தேசங்களுக்கு ஒரு கொடியை இயற்றி இஸ்ரவேலிலே துரத்த ஒண்டுவர்களோ சேர்த்து யூதியாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியில் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார். வசனம் 13. எப்பிரேமில் பொறாமை தீங்கும், யூதியாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்பிரேமின் யூதியாவின் மேலும் பொறாமை கொள்ளான், யூதயா எப்பிரேமையும் கொடுப்பது தான். வசனம் 14. அவர் மேற்கே புறமாக பெலிஸ்தருடைய தோள்கள் மீது பறப்பார்கள். அவர்கள் கிழக்கிலே உள்ள ஒட்டுமொத்தமாக கொள்ளையாடுவார்கள். அவர்கள் தங்கள் கைகளையே ஏதேம் மற்றும் மோவாபியன் மேலும் போடுவார்கள். அமோன் புத்திரர்கள் அவர்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள். வசனம் 15. எகிப்திய சமுத்திரம் முனை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையினால் நீதியின் மேல் தன் கையை நீட்டி
ஏழு மறுகளாக பறித்து ஜனங்களை கால் நினையாமல் நடந்து போகும்படி பண்ணுவார். வசனம் 16. எகிப்து தேசத்தின் வெளியே அவன் வந்து அந்த நாளிலே இஸ்ரவேலருக்கு இருந்தது போல அசிரியாவிலிருந்து மீதியானவர்களுக்காக அங்கே ஒரு பெரும் பாதியாயிருக்கும்.